ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் வித் another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கிட்ஹப்பில் எப்படி நம்ம கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்டை ஹோஸ்ட் பண்ணுறது ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹோஸ்ட் பண்ணுறது மூலிமா ஒரு டொமைன் மாதிரி வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம வெப்சைட்டை வந்து பார்க்க வைக்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம கிட்ஹப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் வந்து GitHub அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகேங்களா, GitHubனு கொடுத்தாச்சு. ஸோ இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே GitHubோட யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நம்மளுக்கு டைரக்ட் பண்ணிடும். ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் சைன்இன் கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணி உள்ளே போயிடுங்க. இல்லைனா சைன் அப் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நீங்கள் புதுசாக இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிரியேட் யுவர் அக்கௌண்ட் ஃபார் ஃப்ரீ. ஓகேங்களா, நான் வந்து இந்த இடத்துல சைன்இன் கொடுக்குறேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் இருக்குது. ஓகேங்களா, சரி நீங்கள் சைன்இன்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்து டேரக்ட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்ம இந்த ரெபாசிட்டரியில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் என்னத்தை வந்து டிப்ளாய் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நான் போன வீடியோவில் வந்து நான் இந்த இது பண்ணி வந்து போட்டிருப்பேன், இந்த லாகின் பேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதே வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இதை எப்படி நான் வந்து ஃப்ரீயாக வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோட கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ இந்த கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் லாகின் பேஜை தான் வந்து கிட்ரெப்போவில் போட்டு நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து கீக்ஸ் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஒரு பேர் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ரெபாசிட்டரி நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பப்ளிக்கில் போட்டுருங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா இட்ஸ் நாட் நெசசரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் லாகின் இன்டர்ஃபேஸ் யூசிங் HTML CSS அண்ட் JS அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அ ரீட்மி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது ஒன்றும் இல்லை, சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்மி ஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க, சம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ அது இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், ஆடுன்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா இட்ஸ் நாட் நெசசரி. ஸோ என்னோட ஃபோல்டரில் வந்து அது மாதிரி எதுவும் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிரியேட் ரெபாசிட்டரி வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்ததுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு லாகின், ஸோ அந்த நம்ம கொடுத்தோம்ல ரெபாசிட்டரி நேம், அதில் வந்து ஒரு ரெபாசிட்டரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெபாசிட்டரிக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த லாகின் பேஜை வந்து ஃபஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ராக் ஃபைல் ஹியர் டு ஆட் ஐட்டம் தெம் டு யுவர் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம அந்த ஃபைலை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு போல சூஸ் யுவர் ஃபைல்ஸே கொடுத்துக்கிறேன். ஸோ சூஸ் யுவர் ஃபைல்ஸில் போயிட்டு ஸோ நான் வந்து என்னோட லாகின் பேஜில் இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸ் ஃபைலை வந்து இந்த இடத்துல நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து தெரியும் index.html அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஃபைல் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ நான் வந்து கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட ரெக்வயர்டு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ நான் கமிட் சேஞ்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ ஃபைனலி வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா index.html அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த நீங்கள் கோடை வந்து கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம கிரியேட் பண்ண அந்த கோட்ஸ் அதெல்லாம் வந்து இதில் வந்து காமிக்கும். ஓகேங்களா, ஓகே நம்ம அட் லாஸ்ட் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே வந்து போயிட்டு ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து நிறைய மெனுஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பில்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ டிப்ளாய் ஃப்ரம் அ பிரான்ச், ஸோ இது அப்படியே இருக்கட்டும், இதில் எதாவது ஆப்ஷனும் மாற்ற வேணாம். ஸோ அதுக்கு கீழே பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஏன் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னா ஸோ நான் இந்த கோடை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா index.htmlங்கிறது வந்து இந்த மெயின் அப்படிங்கிற பிரான்ச்சில் தான் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பேஜஸில் ஸோ இந்த பிரான்ச்சை வந்து மெயின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ரூட் இருக்குது. ஸோ இந்த ரூட்டை வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்து விட்டுடலாம். ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, சேவ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக் எண்டில் சில ப்ராசஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த ஒரு லிங்க் வந்து கிரியேட் ஆகி GitHub நம்மளுக்கே வந்து கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அன்டில் தட் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ கிட்டு யூஸ் பண்ணி எப்படி, அதாவது கிட்டு யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து புஷ் பண்ணுறது புல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக டெவலப்பர் சைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு 4-5 டீமாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு கான்செப்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஸோ ஒரு ரெபாசிட்டரி மெயின்டைன் பண்ணி அதில் வந்து அந்த புஷ் அண்ட் புல் பண்ணி கோடை வந்து எடிட் பண்ணுறது,
ஸோ சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து புஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க. ஸோ அது கிட்டோட கமெண்ட்ஸில் இது இருக்குது, அதை வந்து படிக்கணும். ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் அதுக்கான ஒரு வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அஜைல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்கு தான் இது. ஐ மீன் டூல் தான் இது. ஸோ ஓகே, நம்ம வந்து பேக் அண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் வந்து இந்த பேஜை ரீலோட் மட்டும் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து ரீலோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் சைட் இஸ் லைவ் அட். ஸோ நம்மளுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் இந்த லிங்கை காப்பி பண்ணி ஒரு இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ டேப் கொடுக்குறேன். ஸோ இங்கே ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த நம்மளோட லாகின் பேஜ் வந்து ஹோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ github.io geeks login அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த லிங்க் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லிங்க் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்துடும். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் அப்படியே வந்து உங்கள் ரெசியூமில் கூட போடலாம். ஸோ தட் வந்து ஹெச்ஆர் வந்து உங்கள் லிங்க்லாம் சில டைம் ஓப்பன் பண்ணி பார்த்து உங்கள் போர்ட்ஃபோலியோலாம் எப்படி பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி வந்து இருக்கும். ஜஸ்ட் நான் இதை வந்து காப்பி பண்ணி நான் கூகுளில் போயிட்டு சர்ச் இன்ஜினில் வந்து பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த லாகின் பேஜ் வந்து அழகாக வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம எப்படி ஒரு ஃபோல்டரை வந்து GitHubல வந்து அப்லோட் பண்ணி ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி ஸோ அதை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until that, signing off. Tata, bye guys.